பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஏகலைவன் என்ற சிறுவன் உலகின் சிறந்த வில்வித்தை வீரனாக வேண்டும் என்று கனவு கண்டான். அவனது கண்களில் அறிவு பெறும் தாகமும் முகத்தில் உறுதியும் தெரிந்தது. ஆனால் அரசகுல மாணவர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று குரு துரோணர் மறுத்துவிட்டார். இருப்பினும் ஏகலைவன் தன் கனவை கைவிடவில்லை. அவர் மனம் தளரவில்லை. காட்டிற்குள் தனியாக சென்ற ஏகலைவன் குரு துரோணரின் மண் சிலையை உருவாக்கினான். அந்த சிலையை தன் குருவாக ஏற்று தினமும் அதன் முன் வணங்கி கடுமையாக பயிற்சி செய்தான். இரவு பகலாக உழைத்தான். மழையிலும் வெயிலிலும் தன் பயிற்சியை தொடர்ந்தான். மரங்கள், இலைகள், பறவைகள் என அனைத்தையும் இலக்காக கொண்டு தன் திறமையை வளர்த்தான். நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் பாண்டவர்களுடன் வந்த குரு துரோணர் ஏகலைவனின் அசாதாரண வில்வித்தை திறமையை கண்டு வியந்தார். ஒரே நேரத்தில் பல அம்புகளை துல்லியமாக எய்யும் அவனது திறமை அனைவரையும் ஆச்சரியப்பட உவைத்தது. ஆனால் அர்ஜுனனின் முகத்தில் கவலை தெரிந்தது. தான் மட்டுமே சிறந்த வில்வித்தை வீரனாக இருப்பேன் என்ற குரு துரோணரின் வாக்குறுதியை நினைவூட்டினான். குரு துரோணர் இப்போது ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. குரு தட்சணையாக ஏகலைவனின் வலது கட்டை விரலை கேட்டார் துரோணர். அந்த விரல் இல்லாமல் அவனால் மீண்டும் வில் எய்ய முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏகலைவன் தயங்கவில்லை. உடனே தன் வாளை எடுத்து வலது கை கட்டை விரலை துண்டித்து பக்தியுடன் குரு துரோணரிடம் சமர்ப்பித்தான். அவனது முகத்தில் வலியின் சாயல் தெரிந்தாலும் குருவின் மீதான மரியாதை குறையவில்லை. ஏகலைவனின் இந்த தியாகம் குரு பக்தியின் உச்சமாக போற்றப்படுகிறது. ஆனால் இது நியாயமானதா என்ற கேள்வி இன்றும் நம் மனதில் எழுகிறது. சாதி, இன பாகுபாடுகளை எதிர்த்து போராடிய ஒரு இளைஞனின் கதையாக இது நிலைத்து நிற்கிறது.